இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. உங்களோட சிரிப்பு சத்தத்துலேயும் உங்களோட கைத்தட்டலையுமே இந்த படத்தோட வெற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த படம் எங்களுக்கு முதல் குழந்தை மாதிரி. இந்த படத்துக்கு ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் ராத்திரி பகலா தூங்காம எங்கள் இயக்குனர் முருகராஜ் அண்ணன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த படம் முடியும் போது ஒரு 5 நாள் இவர் தூங்கவே இல்லை. காலையில் 3 மணிக்கு போகிறேன், கடைசி 5வது நாள் அப்பயும் முழிச்சிட்டு இருக்கிறாரு. படம் கண்டிப்பாக ஜெயிச்சிருமா அப்படிங்கிற ஆர்வத்தில். இந்த படத்துக்கு எக்கச்சக்க பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஊரில் கெம்புராஜ் அண்ணன், மன்னாரி அண்ணன், கார்த்தி அண்ணன், அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். கடைசி இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்சயன் சார் எங்கள் படத்துக்கு வாங்கியிருக்காரு. அதுலேருந்தே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க இந்த படத்தோட வெற்றி. ஆனால் தியேட்டர் ஓனர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் என்னை யாருக்குமே தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா நான் புதுமுக நடிகராக அறிமுகமாகறேன். ஸோ திருவள்ளூரில் ஆரம்பிச்சு திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், ஈரோடு, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், சேலம், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, சென்னை, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எல்லா தியேட்டர் ஓனர்ஸ்டையும் கேட்டுக்கிறேன். எங்களோட முதல் படத்தை கண்டிப்பாக ஒரு 3 நாள் நீங்கள் விட்டுட்டீங்கன்னாவே போதும், கண்டிப்பாக அது பிக்கப் ஆகிடும். இது சின்ன படம் பெரிய படம் நான் பேச விரும்பலை. ஏன்னா இது ஒரு நல்ல படமாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். உங்களோட சிரிப்பு சத்தத்துலேயே எங்களுக்கு அதோட அறிகுறி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஆனந்த் சார், இதில் நடித்த ஹீரோயின் ஆதர்ஷ், ஹீரோயின்ஸ் மேகா, இன்னொரு ஹீரோ ஆதர்ஷ், மஞ்சுநாதன் அண்ணன், மணிமேகலை அம்மா, சுதாக்கா பார்த்துருப்பீங்க, செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் இன்னும் உண்மையை சொல்லணும்னா, எக்கச்சக்க நேட்டிவிட்டிக்காக அந்த ஊர் மக்களையும் நடிக்க வச்சுருந்தோம். அவங்களாம் கேமராவே பார்த்ததே இல்லை. நீங்கள் தட்டின ஒவ்வொரு கைத்தட்டலும் இந்த படத்தோட முழு வெற்றியை எங்கள் டைரக்டர் முருகராஜ் அண்ணனுக்கு தான் சேரும். ஆக்சுவலாக இந்த படம் கடந்த ஒரு 3 வருஷமாக ஸ்கிரிப்டில் ஃபைன் டியூன் பண்ணி இந்த வெற்றிக்காக அவர் காத்துட்டு இருக்கிறாரு. ஸோ சூர்யா சாருக்கு எப்படி பாலா சாரோ, தனுஷ் சாருக்கு எப்படி வெற்றிமாறன் சாரோ, அந்த மாதிரி இந்த புதுமுக நடிகர் விஜய் கௌரிஷ்க்கு எங்கள் முருகராஜ் அண்ணன் தான் எப்பயுமே. இதை நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும். ஸோ தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், மெயினாக படம் பார்க்குற ரசிகர்கள், உங்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இந்த படம் இருக்கும் எப்பயுமே. ஃபஸ்ட்டு படம் எங்களுக்கு குழந்தை மாதிரி. இதில் ஒர்க் பண்ணிக்கிற மியூசிக் டைரக்டர் கெவினா இருக்கட்டும், பாஸ்கர், இந்த படத்துக்கு இப்போ ப்ரோமோ நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. மீடியா பைட்ஸ், தில்லி ஆலக்கானம், மணி இந்த படத்துக்கு நல்ல ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆம்ஸ்ட்ராங், நீங்கள் ஆடியோ லான்ச்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த படத்தோட எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு சின்ன ரிவ்யூ தான் பல பேர் வாழ்க்கையே மாற்ற போதீங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே டெபியூட் மூவி. ஒரு பெரிய டேரக்டர்ஸ், இப்போ ரஞ்சித் சாருக்கு எப்படி ஒரு அட்டகத்தி படமோ, அமீர் சாருக்கு எப்படி ஒரு பருத்திவீரனோ, அந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த படம். ஸோ எங்கள் முதல் குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்கள் பார்த்து வெளியிடுங்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்கே பேசுவாங்க. வணக்கம். என் பேர் வந்து சுதா. நான் கதாநாயகிக்கு அம்மாவாக நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய ஊர் கிராமம் தான். என்னோடய பேச்சு எல்லாமே கிராமம் இதுவாக தான் இருக்கும். அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. முதல்ல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு உண்மையிலே அவருக்கு கோடி நன்றி. இந்த கேரக்டரை கொடுத்து, இது ஒரு பெரிய கேரக்டருமா, நான் அவர்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தேன், எனக்கு காமெடி கேரக்டர் கொடுங்க அப்படின்னு. அவர் காமெடி கேரக்டர் கொடுத்துருந்தாரு. இதை பார்த்து நீங்கள் எல்லாரும் சிரிக்கும் போதே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டேன். ஏன்னா அந்த ஷூட்டிங் பாட்டில் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டான், இந்த டீம் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தோம் அப்படின்றது கஷ்டப்பட்டு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும். அவ்வளோதான் கேட்டுக்கிறாங்க. ஓகேவா தம்பி? எல்லாருக்கும் நன்றி. இங்கே எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலாக முருகதாஸ் டைரக்டர், அவருக்கு முருகராசு, அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். இதில் 2 சாங் இருந்தது, எல்லாம் கேட்டிருப்பீங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். நீங்கள் இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது பயங்கர ஹாப்பியாக இருந்தது.
நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த படம் நான் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் ரசித்த எல்லா மூமெண்ட்லேயுமே இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க பார்த்துட்டு ரசித்ததே எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஒரு நல்ல படத்தை கதையிலேருந்து சூஸ் பண்ணி இன்றைக்கி உங்ககிட்ட டெலிவரி பண்ணுற வரைக்கும் உழைச்சதில் பயங்கர ஹாப்பி. அண்ட் இந்த படத்தை இவ்வளோ நாள் நாங்கள் எங்கள் கையில் வச்சு உழைச்சி ஒரு ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். நிறைய சினிமா பார்த்த நீங்கள் இன்றைக்கி இந்த படத்தை எவாலுவேட் பண்ணி இதுக்கு நீங்கள் ஒரு விமர்சனம் கொடுப்பீங்க. உங்களுடைய எழுத்து எங்கள் படத்தை அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நாங்கள் நம்புகிறோம். சாரி வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு. நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். ரொம்ப மன்னிச்சிருங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவர் பேசி ஸோ எங்களோட உழைப்பை உங்ககிட்ட நாங்கள் இன்றைக்கி காமிச்சிருக்கோம். நீங்கள் எல்லாருமே ரசிச்சிங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய நாளைக்கு நீங்கள் எழுதுகிற விமர்சனங்களும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் ஆடியன்ஸ் கிட்ட அது பிரதிபலிக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். நிறைய நல்ல படங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. குடும்பஸ்தன் ஆகட்டும், இந்த வருஷத்தில் வந்த ஹவுஸ்மேட் ஆகட்டும், இன்னும் நிறைய சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை நம்பி தான் நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அளவுக்கு இறங்கி வந்திருக்கோம். இந்த ரிலீஸ்க்கு எங்களுக்கு மிகப்பெரிய உண்மையிலே பெரிய ரிலீஸாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தா தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. சார் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நான் படிக்கிற காலத்துலேருந்து நான் உங்களை மாதிரி நான் பிஆர்ஓவா சத்தியம் சேனலில் பிஆர்ஓவா இங்கே நின்ன காலத்துலேருந்து சாரோட முகமுடி படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு நான் உங்களை மாதிரி கேமரா போட்டிருந்தேன். அந்த இடத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க உண்மையிலேயே சினிமாக்காக ரொம்ப ஹானஸ்ட்டாக உழைச்சிட்ருக்காங்க எல்லா தளத்துலையும். ஸோ அப்படி ஒருத்தர் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த படத்தை திரும்ப கொண்டு வந்து அவருக்காகவும் எங்களுக்காகவும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இதை நீங்கள் உங்களுடைய எழுத்து மூலமாக, உங்களுடைய பதிவுகள் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நம்புகிறோம். நிறைய நல்ல தேட்டர்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்க. நாங்கள் முழுசாக உங்களை நம்பி தான் இறங்கியிருக்கோம். ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஏரியாவில் ஒன்லி மீடியாவை மட்டும் தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பை இந்த மொத்த படத்தையும் எங்களுக்காக எடுத்து கொடுத்த எங்களோட இயக்குனர் முருகராஜ் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல நின்று ஒரு கௌரவமாக ஒரு விஷயம் பேசுகிறோன்னா அது இந்த படம் எங்களுக்கு கொடுத்த வெற்றி தான். நாங்களே அதை அப்படி தான் நினச்சிக்கிறோம். நீங்களும் அதை எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு முதல் ப்ராடக்டாக கொடுத்தவர் எங்கள் அண்ணன். அது இல்லாமல் எங்களுடைய மியூசிக் டைரக்டர் அண்ட் எங்களோட சினிமோட்டோகிராஃபர் சதீஷ் சார். உண்மையிலே இந்த படத்துக்காக அவரை நம்ம சொல்லி ஆகணும். இவ்வளோ யதார்த்தத்தை பதிவு பண்ணுறதுக்குன்னு ஒரு டேலண்ட் வேணும். அது எங்களோட பட்ஜெட்டில் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எங்கள் இயக்குனர் கேட்ட மாதிரி எங்களுக்கு வேணும். எல்லாருமே ஆல்மோஸ்ட் நியூ கம்மரை தான் இந்த படத்தில் நடித்த எல்லா ஹீரோஸ் 2 பேரும் பசங்க எல்லாருமே. ஸோ இது எல்லாத்தையுமே எங்களுக்காக பொறுமையாக பதிவு பண்ணி கொடுத்த கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், எங்களோட டெக்னீஷியன் டீம், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், எல்லாருக்கும் நன்றி. பெருசாக எங்களோட மியூசிக் டைரக்டர் அதிகமாக பேச மாட்டார். ஆனால் உண்மையிலே அந்த 2 பாட்டும் இன்றைக்கி நிறைய பேர் முணுமுணுக்கிற மாதிரி இருக்குது. நான் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து ஒரு படம் இந்த டீம் கிட்ட இருந்து நல்ல படமாக வரணும்னா அது நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் மூலமாக தான் அது சாத்தியமாகும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் யாருக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அவர் வாங்கி ரிலீஸ் பண்ணி தரது அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய பாக்கியம் தான். அது இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். கஷ்டப்பட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. யாரும் ஈஸியாகலாம் படம் எடுத்துட முடியாது. ஏதோ எனக்கு கிடைச்ச ஒரு பட்ஜெட்டில் இவங்க பண்ண உதவினால் எல்லாருமே சின்ன சின்ன ஆளுங்க, அந்த ஊர் மக்களாகட்டும் அவ்வளோ பேர் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதுபோக பண்ணாரி, அந்த பட்டா முனிராஜ், அப்படி நிறைய பேரை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தோழர் ஜீவாந்த அண்ணன், கெம்புராஜ் அண்ணன், கார்த்தி அண்ணன், அப்புறம் இன்னும் நிறைய பேருங்க. நிறைய பேர் ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, அப்படி ஒரு உதவி பண்ணாங்க. இல்லைன்னா இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் கம்மியான பட்ஜெட்டில் நம்ம எடுத்துருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப பேசி பழக்கம் இல்லை, அதனால் சாரி. சந்திப்போங்க சார். சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் அவங்களே கலப்புத்துறை ஆதரிப்பு. ஆமாம். ஆ நீங்க எப்படி இதை சொல்லலாம்? இது லவ் இதுதானே? ஆமாம்மாங்க. பெண்ணின் காதல் ஓகே. ஆமாம், காதலுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காரு. சரிங்க. இல்லை, நம்ம பெண்ணியம் காத்த போராடினா ஈரோடு மாவட்டத்தில் வருஷம் புத்தக திருவிழா நடக்குங்க. புரியுதுங்களா? புத்தக திருவிழாவுக்கான விளம்பரம் தான் அவர் எழுதிட்டு இருப்பார். புரியுதுங்களா? பெண்ணியம் காத்த போராளின்னு என்ன சொல்கிறதுங்க, அவர் படம் இருந்ததுனாவே உடனே அந்த கேள்வி நீங்கள் கேட்டு ஒரு இது பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஆமாம், படிக்கிற வயசுல காதலிச்சு எல்லாம் படிங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புத்தக திருவிழாவோட விளம்பரம் தான் எழுதியிருந்ததுங்க வாசகம். ஆ அப்படிங்களா?
ஓகேவா? ஆ இது வந்து கேட்பாங்கல்ல எல்லாருமே. ஆமாம் ஆமாங்க. அதனாலதான் அதை கேட்கணும். இல்லை பரவாயில்ல சார், அண்ணே, வேண்டாங்க. இந்த கான்ட்ரவர்சியாக எதுவுமே வேண்டாம். அந்த மாதிரி விளம்பரமும் நமக்கு வேண்டாங்க. நம்ம படம் இயல்பாக என்ன ஓடுதோ அது மாதிரி ஓடினாவே போதுங்க. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, நல்லபடியாக எழுதுங்க. வேற ஒன்றும் முக்கியமான டியூ சார் அவங்க வேலையாக இருக்காங்க, வர முடியல. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பேசி நீங்கள் வேற எதுவும் இது பண்ண வேண்டாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சரி, ஓகே. ரொம்ப நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுங்க ஐயா. congrats. வணக்கம். வணக்கம், சத்யேந்திர பேசுகிறேன். ரொம்ப ஆசையாக பேசணுன்னு வந்திருக்கிறேன். படம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி கன்னடாவில் ஒரு படம் சூ ஃபோர் சுமோன்னு ரிலீஸ் ஆச்சு, பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. என்னால் பார்க்க முடியல. நான் அம்பாஸ் கையில் போய் பார்த்தேன். 1 கோடி வச்சு 40 கோடி சம்பாதிச்சாரு. இந்த படம் அதோட ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போது பெருசுன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதோட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே, லவ்லி ஹியூமர். அந்த தாத்தாவை வச்சு அழகாக கதை சொல்லிட்டாரு. அந்த தாத்தா சும்மா வந்துட்டு இருப்பாங்க, எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ணல. ஹியூமர் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்டர்வல் இருக்கும், நம்ம ஒரு காமெடி மாதிரி போயிட்டே இருக்கும். பட் அந்த காமெடியும் ரசிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் நியூ ஆர்டிஸ்ட்டு, சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம். இப்போ வந்துட்டு இருக்க எல்லா படத்தோட, ஈவன் கூலி படத்தோட இந்த படம் நல்ல படம். தேங்க்யூ. சத்யேந்திர சார் என்ன உங்களுக்கு தம்ப்நெயில் கொடுத்துட்டாரா? சத்யேந்திரா வந்து தம்ப்நெயில் கொடுக்குறாரு, எந்த படத்தை விட நல்ல படம் அப்படின்னு. வம்பில் மாட்டி விட்றீங்க. ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் ஒரு யங் டீம், பர்டிகுலர்லி விஜய் கௌரீஷனுடைய உழைப்பு. இந்த படம் ஃபுல்லாகவே வந்து முருகராஜ் சாரும் இவர் தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ப்ரொமோஷன்லேயும் சரி அவ்வளோ மெனக்கெட்டு ஹீரோவாக ஜெயிக்கணும், மக்கள் முன்னாடி போய் ரீச் ஆகணும். இந்த படம் வந்து வெற்றி அடைகிறதுக்காக விஜய் கௌரீஷோட உழைப்பு மாபெரும் உழைப்பு. இன்ஃபேக்ட் வந்து நான் சொன்னேன் ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணலாப்பா அப்படின்னா, இல்லை சார் நாளைக்கு அட்லீஸ்ட் ஸ்பெஷல் ஷோவாவது நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தமிழ்நாட்டில் 10 சிட்டியில் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா அவர் ஆசைப்பட்டார். 27 ரிலீஸ்ன்னு போட்டாச்சு இல்லை, அவர் என்ன சொன்னார், சார் நம்ம சொல்லிட்டோம் சார், மீடியாவுக்கு சொல்லிட்டேன் சார், மீடியா சொல்லிட்டேன் சார்னார். சரி உனக்காக 10 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற சொல்லிட்டு 10 நகரங்களில் நாளைக்கு படம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணியிருக்கோம். எல்லா தியேட்டரும் என்னங்க, ஏன் சார் ஃப்ரைடே தானே ரிலீஸ் ஆகுது, நாங்கள் ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் நாளைக்கு எமோஷ்னலாக விஜய் கௌரீஷனுடைய ஆசைனால நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் இன்னைக்கு ப்ரெஷ் ஷோ பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் பண்ணுங்க தம்பி. படம் வந்து நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் கண்டிப்பாக படம் பிடிக்கும். இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ரூரல் காமெடி. நம்ம ரேராக இந்த மாதிரி படங்களை பார்த்துருக்கோம், ஒரு அட்டகத்தி மாதிரி படம் பார்த்துருக்கோம், ஒரு ரேராக இந்த மாதிரி ரூரல் காமெடி. அதுவும் கடைசியில் வரும்போது எனக்கு முருகராஜனுடைய அந்த லாஸ்ட் மினிட்ல அவர் சொன்ன அந்த லாஸ்ட் 5 நிமிஷம் சொன்ன கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பெண்களை வந்து எவ்வளோ புத்திசாலிங்க, ஆண்கள் தான் வந்து எவ்வளோ என்ன சொல்கிறது விஷயம் தெரியாமல் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பெண்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இல்லை 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 அப்படி சொல்லப்பா. பெண்கள் ரொம்ப ஸ்மார்ட்டான, எப்பவுமே சொல்றீங்க இல்லைங்களேன், எல்லாருமே சொல்லுவாங்க, பல பேர் சொல்லுவாங்க, பெண்கள் தான் வந்து மெச்சூரிட்டிலையும் அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய நாலேஜ் லெவல் வந்து மிக பெருசு. இந்த உலகத்தை ஸ்டடி பண்றது அவங்க நல்லா தெரியும். எப்படி என்ன டார்ச்சர் பண்ற மக்கள் முன்னாடி நான் எப்படி வாழணும்னு தெரியும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை இவ்வளோ அழகா இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. எல்லாரும் மொக்க வாங்கிட்டு போயிட்டானுங்க, கடைசியில் அந்த பொண்ணு தான் ஜெயிச்சு போகுது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே பிடிச்சிருந்தது. இப்படிதான் நம்ம பொண்ணுங்க ஸ்மார்ட்டா இருக்கணும் இல்லை, ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. இந்த உலகத்தை நடுவில் நான் வாழணும் அப்படின்னா நான் இப்படிதான் வாழ்ந்தாகணும் அந்த பொண்ணு சொல்லுது. ஏன்னா என்னை படிக்க விட மாட்டேன்றீங்களா, நான் இப்போ என்ன பண்றது, அப்படிக்கா நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப அழகா பண்ணும்போது எனக்கு பிடிச்சது. அந்த கான்செப்டுக்காக தான் விஜய் கிட்ட சொன்னேன், சரி விஜய் நம்ம பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிடலாம், கவலைப்படாத, ப்ரொமோஷன்லாம் இறங்கி நீங்கள் பண்ணுங்கள், நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த படம் எனக்கு என் டீமுக்கும் அந்த ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆன ஒரு டீம், உங்களுக்கும் கனெக்டாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேள்விப்படும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்தவுடனே எல்லாரும் சொன்னாங்க, ரொம்ப பத்திரிகை நண்பர்கள்லாம் பாராட்டினாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருமே இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் ஊடகங்கள் தான் மிகப்பெரிய பேக் போன். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ, நீங்கள் எவ்வளோ இந்த படத்தை பற்றி உயர்வாக பேசுகிறீங்களோ அதுதான் மக்களை கொண்டு வரும். அது பிறகு இந்த படம் ஓடிடிலையும் சேட்டலைட்லையும் வரணும்னா நீங்கள் எழுதுறத வச்சு தான் அவங்க டிசைடே பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் எந்த ஓடிடி போனாலும் ஊடகங்கள் என்ன சொல்லுது, ஊடகங்கள் பத்திரிகைகள் பாராட்டுறாங்களா இல்லையா, யூடியூப்ல ரிவ்யூஸ் எப்படி வருது, இது பாராட்டு இருக்கா இல்லையா, அதை தான் பார்க்குறாங்களே தவிர ஆடியன்ஸுன்றது அவங்க இது ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ் தான்.
உங்கள் ரிவ்யூஸை பார்த்து தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க இந்த படத்தை அவங்க பிளாட்ஃபார்மில் போடணுமா இல்லையான்னு. அடுத்த கட்டமாக மக்களும் அதை தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே இன்னைக்கு அடுத்த கட்டமாக இந்த படம் போகிறதுக்கு, வியாபார ரீதியில் வெற்றி அடைகிறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இது இந்த படக்குழு கொடுக்குற நான் நிறைய கற்றுக் கொடுத்துட்டேன். என்னன்னா ஒரே பிரச்சனை என்னன்னா, ஒரு திரைப்படத்தை வந்து எனக்கு என் மகள்கள் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, என் மகள்கள் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. என் மகள்கள் பார்த்துட்டு அப்பா இந்த படத்தை எப்படி உன் பேரை போட்ட அப்படின்னா எனக்கே பிரச்சனை ஆயிடும். அதனால நான் என்ன சொல்வேன், முடிஞ்ச வரையும் எந்த வல்காரிட்டி இல்லாமல், எந்த ஒரு அதாவது அனாவசியமான சீன்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல், எந்த படமும் அசோசியேட் ஆகலாம் நான் ஃபர்ஸ்ட் இதுதான் கேட்பேன். ஐயோ இது ஏதாவது முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, என் மகள்களுக்கு பதில் சொல்லணும். நான் என் மனைவி மகள்கள் எது எடுத்திருக்கோம், அதுக்காக தான் கொஞ்சம் அப்படி வேற மாதிரி வந்திருக்க வழிக்கு. நீங்க நாளை நிமிதை பார்த்தீங்க, அந்த படம்லாம் உங்களுக்கு பிடிச்சது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம தான் அதில் இன்வால்வ் ஆனோம். அதே மாதிரி இன்னைக்கு சிறு பட்ஜெட் படங்களில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அடுத்ததா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம், நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். பிளாக்மெயில் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதுவும் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஸோ 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம். அதுக்கான உழைப்பு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி படங்கள் நிறைய தேட்டர்ல இருக்கு. இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பரவாயில்ல, சூப்பரா இருக்கு, வந்திருக்கு. ரீரிலீசிங் ஏற்கனவே ஓடின படத்தையும் போட்டு தேட்டர் அடைச்சா புதுசா இந்த மாதிரி எப்படி ஜெயிப்பாங்க? இதை பத்தி நீங்க இல்ல, ரீரிலீஸ் பத்தி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் இன் அ வைல், அதாவது எப்பாவது ஒரு தடவை வந்தா ஓகே. தொடர்ந்து ரிலீஸே வந்திருந்தா சிறு பட்ஜெட் படங்கள்ல எல்லா படங்களுக்கும் பாதிப்பு தான். ஒன்ஸ் இன் அ வைல்னா ஒரு மாசத்துக்கோ இல்லை 2 மாசத்துக்கோ ஒரு படம் ஏதோ ஒன்று வந்ததுன்னா ஓகே. வாரம் நீங்கள் ரிலீஸோ இல்லை ஒரு மாசத்துல 4 படம்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கிற படங்களுக்கெல்லாம் பாதிப்பு தான். எந்த அளவு பாதிப்புனா நீங்களாம் பார்க்கணும். திடீர்னு பாருங்க, டைமே இல்லை. லாஸ்ட் 2 வாரத்தில் படங்களே வரல. ஒரு படம் கூலி வந்தது, அது பிறகு ஒரு படம் தான் வந்தது லாஸ்ட் வீக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 8 படம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அவர்ஷன் கிரியேட் பண்றோம்ல. 8 படங்கள் பேப்பர்ல விளம்பரமா நீங்க போட்டீங்கன்னா மக்களே நினைப்பாங்கன்னா இத்தனை படமா யார் பாக்குறது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஒரு 4 படம் வந்தா அப்போ வந்து வாய்ப்பு நல்லா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ரிலீஸ் எல்லாம் குறைந்து ப்ராப்பரான ரிலீஸ் வரணும். நாங்கள் எல்லாருமே ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து எல்லாருமே நம்ம சங்கம்லாம் பேசுறது ஒன்றே ஒன்று தான், 4 படங்களுக்கு மேலே வாரத்தில் வரக்கூடாது. அப்போ தான் ஊடகங்களும் சப்போர்ட் பண்ண முடியும், மக்களும் சப்போர்ட் பண்ண முடியும். இந்த நேரத்தில் இந்த படத்தை வந்து கடுக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு கடுக்கா கொடுக்கல. 2 வருஷமா இதே மாதிரி தான் சார் பேசினிருக்கீங்க. 2 வருஷமா இதே தான். எல்லா சங்கங்களும் ஒருங்கிட மாட்டேங்குதே. எல்லாருமே தான் எல்லா இடத்துல டிவிஷன் இருக்கிற மாதிரி தான் இதுவும் டிவிஷனு. எல்லாருக்கும் மனசுல அதாவது தனித்தனி 10 தேட்டர்னு சொன்னீங்க, நீங்க நினைச்சா 100 தேட்டரே பண்ணலாம். பார்த்துட்டு இல்ல அது அப்படி இல்ல. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா 27 வந்து ரிலீஸ் வீக் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஒரு வாரம் போட்டாகணும். அந்த ஒரு வாரம் முடியறது வந்து 26 தான், 28 தான். அப்போ வந்து முன்னாடியே போட முடியாது போது நான் சொன்ன ஸ்பெஷல் காட்சிகளாவது போடுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் வந்து ரொம்ப ஆசைப்படுறாருன்னு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா திரையரங்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம நாளைக்கு படம் அங்கங்கே ரிலீஸ் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு வேறு நாங்கள் சொல்லிட்டோம் 27 சொல்லிட்டோம். அவர் ரொம்ப அதுக்கு மரியாதை கொடுத்தாரு. ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிட்டோம் சார், ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிட்டேன். முகஸ்துதிக்காக நிறைய படத்தை பாராட்டுவோம். இந்த படத்தை உண்மையாக ஹார்ட்லேருந்து பாராட்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தில் வர்ற சீனு நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி லெவல் சுற்றிருப்போம்ல, அதை நினச்சி நீங்க ஃபீல் பண்ணுறீங்க. நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. அதுதான் அவருடைய வெற்றியை பார்க்குறேன். சார் எப்பயுமே பெரிய படங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க, சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தது உண்மையிலே உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் தான் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். செகண்ட் ஒரே ஒன்று என்னன்னா, பல படங்களுக்கு வந்து நீங்க செலிபிரிட்டி ஷோஸ் போட்டிருக்கீங்க. அந்த பெரிய பெரிய முகங்கள் அதெல்லாம் வந்து நல்லா நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கும் நீங்க செலிபிரிட்டி ஷோ அரேஞ்ச் பண்ணி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பேசுறாங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பூஸ்டப் பண்ண அதுக்கான முயற்சி பண்ணலாம். கண்டிப்பா பண்றேன் சார், கண்டிப்பா பண்றேன். Thursday போடுறது ட்ரை பண்றோம். தயவு செஞ்சு இன்ஃப்ளூயன்சர் மட்டும் பண்றாதீங்க சார், சரிங்களா சார்? எங்களுக்கு ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் தான் முக்கியம். நீங்க தான் வந்து பலம். இப்ப நீங்க உங்களுக்கு ஏன் போடணும் சார், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போடணும் டிசைட் பண்ணது வந்து டைரக்டர் என்கிட்ட வந்து சொன்ன உடனே நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் போட்டுருப்பா, அவங்க பார்த்துட்டோம். ஏன்னா அடுத்து இன்னொரு 4 நாள்ல 4 படம் வருது, 5 படம் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம படத்தை பார்த்து கொஞ்சம் எழுதிட்டாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும், போட்டுருந்தேன். அப்புறம் நாளைக்கு வந்து பப்ளிக்கை பார்க்க வைக்கணும் அப்படின்னாரு. 10 ஊர்ல பப்ளிக்கை பார்வை. அது மாதிரி Thursday அன்னைக்கு நம்ம செலிபிரிட்டி ஷோ எல்லாம் போட்டுக்கலாம்னு. உண்மையிலே ஸ்லாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த மாவட்டம் எங்கெல்லாம் எடுத்தீங்க, அப்புறம் அந்த ஹீரோயின் அந்த இன்னொரு ஹீரோலாம் யாரு சார்? ஒரே ஒரு விஷயம் உங்க எல்லாரும் சார்பிலையும் ஒண்ணுதான், விஜய் கௌரிஷனுடைய இந்த பேஷனுக்காக ஒரு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பத்திரிகையில ஒரு கிளாப் அடிச்சு, ஏன்னா விஜய் கௌரிஷனுடைய அந்த பேஷன், இந்த படம் ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் போட்ட உழைப்பும் அந்த மாபெரும் என்ன சொல்றது, நான் வந்து எப்போ விஜய் கால் பண்ணாலும் உடனே அட்டன் பண்ணுவேன், உடனே பதில் சொல்வேன். ஏன்னா இப்படி ஒரு பேஷனட்டா ஒரு சின்ன பையன், அதாவது என் வயசுல என்னோட வயசுல கம்மியான ஒரு பையன் இவ்வளோ எனர்ஜியா இருக்கும்போது அவர் ஜெயிக்கணுன்றதுக்கு என்னால சின்னதா உதவி பண்ண முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி வந்தேன். அதுதான் வந்து காரணம். எல்லாமே விஜயனுடைய உழைப்பு தான். இல்ல எனக்கு விஜய் கௌரிஷ் வந்து என்கிட்ட வந்து சொன்ன ஒரே வார்த்தை தெரியுமா சார், படம் போட்டு காமிச்சேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா, நீங்களே எல்லாம் பண்ணி கொடுங்க சார். எதுவுமே நான் பேசல சார், கண்டிஷன்லாம் வைக்கல சார். நீங்க சொல்றதுதான் சார் கண்டிஷன்.
சொன்னாரா, நான் ஒரு கண்டிஷனில் தம்பி நான் ரிலீஸ் பண்ணி தரேன். நீ எப்போ வந்து இப்படி வந்து சரண்டர் ஆகும்போது வாயை திறக்கக்கூடாது. ஒரு மனிதர் வந்து இவ்வளோ ஆசை இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அட்டாச் ஆயிடுச்சு ரொம்ப. எது எது உங்களுக்கு ஃபோன் உண்மையிலே அதுதான். உண்மையிலே என் பெண்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், என் பெண்கள் பின்னாடி யாருமே வரல. ஏன்னா அந்த என் பொண்ணு அலோவ் பண்ணவே இல்லை. ஆனால் நான் அதை பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஊரில் பார்த்துருக்கேன், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்துருக்கேன், பத்திரிகையில் படிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். பெண்களை படிக்கூடாமல் செய்கிறாங்களே, இந்த மாதிரி பசங்க வந்து லவ்னு இழுத்துட்டு பண்ணுறாங்களேன்னு நான் வந்து நிறைய கோபத்தில் ஊடகங்களில் பேசியிருக்கேன். அதாவது பெண்களை வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஸ்டாக்கிங்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் படங்களில் ஸ்டாக்கிங்னால எனக்கு கோவம் வரும். பெண்களை வந்து ஃபாலோ பண்ணி லவ் பண்ணுறது, இந்த மாதிரி பெண்களை வந்து எப்படியாவது நம்ம அதை காதலில் வீழ்த்தணும் அப்படி பண்ணது எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கான்செப்ட் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து இதுல வந்து நேர்த்தியா கையாண்டிருக்காரு. என்னன்னா லவ்னு எடுத்தாவே ஜாதி விட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா கடைசியில் ஒரு ஜாதியே காட்டு. இல்லை அதெல்லாம் எதுவுமே பண்ணல பசங்க தான் காட்டல. சார். கடைசி வரையும் கான்செப்ட் தான் இருக்குது படத்தில், ஜாதியும் கிடையாது. ரியல் கிராமத்தை காமிட்டு ரியல் கிராமம். பண்ணிருப்பாரு. ஆமாம். ரியல் கிராமத்தை பாத்ரூம்ல இருக்கிறது கட்டி பண்றதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அந்த ஹீரோயின்லாம் நல்ல சீன்லாம் இல்லை எல்லாமே என்ன எனக்கு தெரிஞ்சது படம் பிரமாதமா இருக்கு. தலைப்பு வந்து நாட்டு மருந்து கடையில விற்கிற மாதிரி இருக்கு. இல்லை சார், அவரு டைரக்டர் வந்து நான் போய் கேட்டேன், படம் பார்த்தோன்னே கேட்டப்போ என்ன சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், சார் அந்த மீனிங் தான் இந்த படம். கடுக்கா கொடுக்குறது தான் ஒரு பொண்ணுடைய இன்டெலிஜென்ஸ். அவ கடுக்கா கொடுக்குற தெரியாம இந்த பசங்க ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்னாரு. அது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுக்கா கொடுக்குறது ஈஸியாக புரியும் அப்படின்னாரு. நான் போய் கேட்டேன், கடுக்கா புரியுமா அப்படின்னா, இல்லை எனக்கு புரியும் அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் என்ன சொன்னேன், எனக்கு எடிட் மட்டும் தான் எனக்கு பிரச்சனை இருந்தது. ஏன்னா படம் லெங்க்த்தாக இருக்க கூடாது, இந்த மாதிரி படம் ஷார்ப்பாக கொடுக்கணும் தம்பின்னு கிட்டத்தட்ட அவங்க நம்ப மாட்டீங்க, நான் சொன்ன உடனே இப்போ 25 நிமிஷம் எடிட் பண்ணி கொண்டு வந்தாங்க. எனக்கே ஆச்சரியம். நான் இதெல்லாம் எடிட் பண்ண நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன், இது ரொம்ப லேகாக இருக்குது தம்பி, எனக்கு எடிட் பண்ணி கொடு அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு அதாவது பாப்புலர் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் படத்தை வந்து ரொம்ப லாங்காக பார்த்தா போர் அடிச்சு போயிடும். நான் சொன்னேன் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடு அப்படின்னேன். ஒரு பண்ணி வந்து கொடுத்தாங்க டைரக்டருக்கும் ஜெய்க்கும். சார் சொன்னார் சார், சின்ன ஹெல்ப் பண்ணாரு. தியேட்டர்ஸ்ல வந்து காமனாவே பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் மூவி வந்து இப்போ வரைக்கும் அவங்க எடுக்கவும் மாத்துக்காங்க, வாங்கவும் மாத்துக்காங்க. என்ன ரீசன்? என்ன ரீசன்? பப்ளிக் தான். அவங்க வந்து பயப்படுறதே என்னன்னா, ஒரு மல்டிப்ளெக்ஸ் ரன் பண்ணணும்னா மினிமமாக ஒரு 30-40 ஆடியன்ஸாவது வரணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 30-40 ஆடியன்ஸ் புக் பண்ணால் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோன்றாங்க. இங்கே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா மக்கள் வந்து திருப்பி வந்து பார்ப்பாங்க. இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நான் ஒப்பனா சொல்லிடுறேன், நீங்கள் நல்லபடியாக பாராட்டு கொடுக்கும்போது அது அப்படியே ரீச் ஆகி, ஓ இது படம் பார்க்கலாமா அப்படின்னு புக் மை ஷோவில் புக் பண்ணாங்கன்னா தியேட்டருக்காரங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஷோவை. மல்டிப்ளெக்ஸ் படத்துக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா மல்டிப்ளெக்ஸ் சொல்கிறாங்க, எங்களால் ஷோ போட முடியாதுங்க, சாரிங்க, எங்களுக்கு வேறு படம் போட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அவங்க என்னன்னா ஷோ அலோகேஷனில் அந்த சேலஞ்ச் இருக்குது. பட் இதெல்லாம் மீறி நல்ல படங்கள் ஜெயிக்கும்ன்றது மீண்டும் மீண்டும் இப்போ இந்த படம் உங்களுக்கு நீங்க பிடிச்சிருக்கு சொல்லி இவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணும்போதே நல்ல படங்கள் ஜெயிக்கும்பா. அப்பதான் எனக்கு ஒரு அப்படியே நம்ப மாட்டேங்க, கார் என்ன சொன்ன உடனே ரிலீஃப் ஆயிட்டேன். பரவாயில்லப்பா, நம்ம தப்பிச்சுட்டு ஒரு நல்ல படம் தான் வேலை செய்யறவங்க கண்டிப்பா பயங்கரமா பிக்கப் ஆகும். கண்டிப்பா அதுக்காக தான் நம்பிட்டு இருக்கோம். என்ன மாவட்டம், என்ன ஸ்லாங்? ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், சார் சின்ன ஹெல்ப் பண்ணாரு. சார் எங்களுக்கு பண்ணிருக்கிறது கடவுள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி தான் எங்களுக்கு சார் ஹெல்ப் பண்ணாரு. ஆக்சுவலாக இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு ஆக்சுவலாக கடுக்கா மீனிங் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. இந்த திருநெல்வேலி சில அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி, சென்னை பாஷையில் விபூதி அடிச்சிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி, அப்பவே கடுக்கன் கொடுத்துட்டாங்க, காது குத்திட்டாங்க. எங்க ஊர் சைடில் எல்லாருக்குமே தெரியும், ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல் எல்லா சைட்லையும் கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பரவலாக பேசப்பட்ட ஒரு வட்டார அது அங்கே இருக்கிற மீனிங்கு. அதே மாதிரி அந்த சைடில் வந்து கடுக்கா கொடுத்துட்டாங்கிறது ஒரு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி, ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு மீனிங் தான் ஆக்சுவலாக நாங்கள் ஜெயிக்கிறது தோக்கிறது தாண்டி நாங்கள் களத்தில் வந்துட்டோம். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இதில் நான் விஜய் கோஷனை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினாரு. பட் நான் ஹீரோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இந்த கதை தான் ஹீரோ. இந்த கதையை ஹீரோவாக பண்ண எங்களோட இன்னொரு ஹீரோ, அதான் எங்கள் டேரக்டர் தான் இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்கு. இவர் தான் இந்த கதை. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முன்னாடி, 5 நாள் தூங்கலை நாங்கள் யாருமே. கடைசி 5 நாள் காலைல 3 மணிக்கு போகிறேன், 3 மணிக்கும் முழிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கிறது உங்களோட ஊடகத்தோட கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த படம் வெளியே தெரியும். இந்த படம் வெளியே தெரியும் தான் நான் மக்கள்கிட்ட நேற்றெல்லாம் கூட போய் டேரெக்டாகவே மீட் பண்ணி இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே வியூஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரெய்லர் நல்லா இருக்குது. பாட்டு தேவாசருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஆரம்பத்தில் இந்த படத்தில் ஜெயகாந்தன் சாரோட வாசகம் போட்டிருப்போம், காதல் மிகவும் அற்பமானது, அது தோன்றுவதற்கும் அழிவதற்கும் அற்ப காரணங்களே போதுமானது. ஸோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக எக்கச்சக்க ஆசிட் அடிக்கிறதுலேருந்து ஒரு பொண்ணுங்களை எவ்வளோ வல்கர் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே மாறணும். அவங்க அதெல்லாம் இப்படி டேக்கிள் பண்ணுறது எல்லாமே இதுக்கான ஒரு பதில் ஒன்று இருக்குது. நான் கடைசியாக ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று சொல்கிறேன். பட் எங்கள் டேரக்டர் இது எவ்வளோ சொன்னாலும் இது வந்து மிகையாகாது. அவ்வளோ பாராட்டலாம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு அடுத்த வெற்றிமாறன் கிடச்சிட்டாருன்னு கூட நான் பெருமையாக சொல்லுவேன். அந்த ரேஞ்சுக்கு
இவருக்கு நாங்கள் இன்னும் ஒரு கோடி ரூபா கொடுத்து பல ஏசி ரூம் போட்டு கொடுத்து பல நாள் டிஸ்கஷனுக்கெல்லாம் கொடுக்கல. கிடைச்ச பட்ஜெட்டில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ கிடைச்ச ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த ஊர்க்கார நடிகர்களை, அதை கேமராவே பார்க்காத நடிகர்களை நடிக்க வச்சு அந்த நேட்டிவிட்டி கண்டிப்பாக மக்கள் ரசிக்கணும். எல்லாமே மக்கள் ரசிக்கிறதுக்காக தான். எந்த ஊர்னு கேட்டு சார் இது வந்து ஈரோடு. ஆக்சுவலாக நீங்கள் நாட்டாம சைடு படம் பார்த்துருந்தே தெரியும், அதில் கோயம்புத்தூர் சைடு வரும். ஸோ இதுக்குன்னே ஒரு தனி வட்டார மொழியை அந்த கொங்கு டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயும், சேலம், நாமக்கல், இதில் ஒரு தனித்துவமான ஒரு மொழி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு பல டப்பிங்லேருந்து ஒர்க் அவுட் ஒன்றும் பண்ணி இல்லைங்க, இது கொங்கு மண்டலத்திலோட மையப்பகுதி வந்து ஈரோடு தான். அங்கே கோயம்புத்தூரில் பொள்ளாச்சியில் பேசுகிறதுக்கும் இங்கே சின்ன வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசங்களை கூட நம்ம பார்த்து சரி நம்ம ஏரியாவில் பேசுகிற அந்த ஸ்லாங்கை நம்ம பயன்படுத்துவோங்கிறதுனால நல்லா அப்படி செல்ஃபோன் இல்லையா எந்த வருஷம் 2005 ஆமாம்மா 2005 நம்ம முதல்ல கார்டு போட்டு தானே ஆரம்பிச்சிருக்கோம் படம்.